ஹலோ காய்ஸ், ஐ எம் வெங்கட் குமார். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேட்பாட். ஓகே, சேட்பாட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சேட்பாட் அப்படின்னா என்னன்னா நம்ம கூகுள் அசிஸ்டண்ட், அலெக்ஸா இந்த மாதிரி சேட்பாட்டை எப்படி நம்மளே ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சேட்பாட்னா ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஐபிஎம்னு சொல்கிறவங்க கம்பெனி வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஐபிஎம் சொல்கிற கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு 2010 வந்து ஐபிஎம் வாட்சன் சொல்கிற ஒரு சேட்பாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை இப்போ வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. இதுதான் இந்த கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஐபிஎம் வாட்சன். இந்த ஐபிஎம் வாட்சன் இந்த சிமுலேட்டர் சேட்பாட் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணும் அப்படின்னா, நம்ம கால் பண்ணால் எக்ஸாம்பிள் கூகுள் அசிஸ்டன்ஸ் மாதிரியே இந்த சேட்பாட் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா, இது வந்து ஐபிஎம் சேட்பாட் வந்து வாட்சன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது க்ரியேட் பண்ணி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு செஸ், ஓகேவா, ஒரு செஸ் பிளேயரோட இந்த சேட்பாட் வந்து எப்படி கம்பீட் பண்ணி விளையாண்டு கொடுக்குது, அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் பேசிக் சேட்பாட். சேட்பாட்னா வேறு ஒன்றும் கிடையாது. நானும் என்னோட ஃப்ரெண்டும் பேசுகிறோம்னா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்குவோம். பட்டு நானும் ஒரு மிஷினோட எப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதான் ஒரு சேட்பாட். மிஷின் வந்து நம்ம பேசுகிறதுக்கு அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரீடிஃபைண்டாக ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட ஹாய்டா அப்படின்னு சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டு திருப்பி ஹாய்டா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இது வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறான். இதே ஒரு மிஷின் சொல்லணும் அப்படின்னா அதுதான் சேட்பாட். ஓகே, ஈஸியாக இப்போ இருக்கிற காலத்தில் வந்து கூகுள் அசிஸ்டண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஈஸியாக ஹலோ கூகுள், நம்ம பர்த்டே எப்போ, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கூகுள் ஆக்டிவிட்டியை வச்சு அந்த கூகுள் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு வரைக்கும் அது ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேவா, அதுதான் சேட்பாட். உங்களுக்கான ஒரு இது எக்ஸாம்பிள், இப்போ அயன்மேன் படத்தில் ஜார்வஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, ஜார்வஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஜார்வஸ் என்னன்னா அதுதான் சேட்பாட். ஓகேவா, இப்போ சிம்பிளாக நம்ம உள்ளே போயிடுவோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். எப்படி ஒரு சிம்பிள் சேட்பாட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சேட்பாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுக்கெல்லாம் முதல் சேட்பாட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நமக்கு தோன்ற விஷயம், இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, அப்படி இல்லாட்டினா ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் எப்படியும் ஒரு வெப்சைட்டு இல்லாட்டினா ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, கரெக்டான அந்த ரெண்டையும் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து போய் சர்ச் பண்ணலாம் வேணாம்னு நினைக்கிறாப்புல ஈஸியாக ஒரு சேட்பாட்டை க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இங்கே பாருங்களேன், இதுதான் அவங்களோட சேட்பாட். நீங்கள் வந்து உங்களோட சேட்பாட்டை க்ரியேட் பண்ணணும். எப்படி, எக்ஸாம்பிள், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா என்னோட டிக்கெட்டை புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேட்பாட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த சேட்பாட் அந்த வெப்சைட் சர்வரோட லிங்க் ஆகிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யும் ஈஸியாக. ஓகேவா, நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சேட்பாட்டை யூஸ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் போக முடியும். ஓகேவா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி கூகுள் வந்து ஈஸியாக எல்லாருமே சேட்பாட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்மெண்ட் டூல் சாஃப்ட்வேரை வெளியிட்ருக்காங்க. ஓகேவா, இது என்ன சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் நேம் அப்படி என்னன்னா டயலாக் ஃப்ளோ. இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட நேம். ஓகேவா, டயலாக் ஃப்ளோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருங்க. போனோடனே அதை ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ டயலாக் ஃப்ளோ அப்படின்னு போயிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா, தட் இஸ் த டயலாக் ஃப்ளோ. இந்த டயலாக் ஃப்ளோவை கூகுள் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க
ஒவ்வொருத்தவங்களும் ஈஸியாக சேட்பாட் க்ரியேட் பண்ண முடியும். இது மினிமம் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் சேட்பாட் க்ரியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கொண்டு இருக்குது. இந்த டூல் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒன்லி ஃபார் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் அவங்க எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு கேமில் இதை ஒரு பேஸ்ட் காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இந்த டயலாக் ஃப்ளோ. ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவையான விஷயத்த காப்பி பண்ணுறீங்க, அந்த விஷயத்த பேஸ்ட் பண்ணுறீங்க. சிம்பிள் திங். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் கூகுள் க்ரோமில் வந்து சைன்இன் உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்ல. கோ டு கன்சோல்னு போயிருங்க. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா சைன்இன் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் கோ டு கன்சோல் போகிறேன். ஓகே, கோ டு கன்சோல் போனால் கரெக்டாக இருக்கும். கோ டு கன்சோல் போனீங்கன்னா அது லோட் ஆகி கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஓகேவா? தட் இஸ் த டயலாக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா இந்த இண்டென்ட் கிட்ட டிஃபால்ட் அண்டு டிஃபால்ட் வெல்கம் இண்டென்ட் இந்த ட்ரெயின் டிக்கெட்னு சொல்கிறத நான் க்ரியேட் பண்ணது. ஓகேவா? உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஏஜெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் நியூ ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் நியூ ஏஜெண்ட்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சேட்பாட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண ஃபுட் கம்பெனி அப்படி வைக்க போகிறீங்கன்னா மேலே ஹெட்டிங்கில் ஃபுட் ஷாப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபுட் ஷாப் வைக்கல அப்படின்னா ஒரு டிக்கெட் ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஏஜென்ட் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஃபுட் ஷாப் வைக்கிறேன். ஃபுட் ஷாப்னே போட்டுறேன் என்னோடய ஏஜென்ட்டை போய். நான் இதை வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணோடனே அது க்ரியேட் ஆயிரும். இந்த டைம் டிஃபால்ட் டைம் அண்டு தான் லாங்குவேஜை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சூஸ் பண்ணிக்கோங்க. 1 or 2 minutes ஆர் 5 செகண்ட்ஸில் கூட இது வந்து க்ரியேட் ஆயிரும். அது உங்கள் நெட் ஸ்பீடை பொறுத்து. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட் வெல்கம் இன்டென்ட்னு நம்மளுக்கு வந்து இப்படி தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபுட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டோட இதில் வந்துடும். இப்போ இன்டென்ட்னா என்ன, என்டிஸ் இதெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டென்ட் தான் நம்மளோட முக்கியமான ஒரு டூல். இன்டென்ட் அப்படின்னா என்ன, இன்டென்ட்னா சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து என் ஃப்ரெண்டோட பேசுகிறேன்னா நான் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்டென்ட்னா. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இன்டென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்டென்ட் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட் ஷாப். இப்போ ஃபுட் ஷாப் அப்படின்னு நான் வந்து என்னோடய கடையை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபுட் ஷாப்புக்கு வந்துருக்கோங்க என்னென்ன கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஓனராக இருக்கேன். அவன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஹலோ பாஸ் அப்படின்னு கேட்குட்டு இந்த கடையில் என்னென்ன விற்கும், என்னென்ன ஜாமான் இருக்குது, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்கா, காசு கொடுத்து டெலிவரி பண்ணுவீங்களா, இந்த மாதிரி நிறையா கேள்விகளை கேட்பாங்க ஒரு கஸ்டமர் சொல்கிறவங்க. அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் பதில் சொல்லணுன்னா இல்லாட்டினாலும் ஒரு சேட் பாட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லிடும். அதுக்கான இதை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த இன்டென்ட். நீங்கள் இந்த க்ரியேட் இன்டென்ட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரியேட் இன்டென்ட்னு க்ரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் வரும். அடுத்து ஈவெண்ட்ஸ், என்ன ஈவெண்ட் பண்ண போகிறீங்கன்னு வரும். அடுத்து ட்ரைனிங்கு, அடுத்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ
இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கான தேவைப்படுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. முதல் நேம் கொடுத்துக்கோங்க. என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஃபுட் ஷாப்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஃபுட் ஷாப்னு கூட ஃபுட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன லிஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க தானே வரப்போகுது. ஃபுட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன், வெல்கம். இதான் டயலாக் ஃப்ளோவில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கூகுள் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி நீங்கள் பெர்மிஷன் எல்லா மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது எல்லா லைப்ரரிஸ் அண்ட் தென் ஃப்ரேம் ஒர்க்ஸை இவங்க க்ரியேட் பண்ணி முன்னாடி வச்சுருப்பாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வெல்கமாக கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டைம் ஆஃப் ப்ரைஸ் ட்ரைனிங் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு இப்போ நான் தான் வந்து ஓனர். இப்போ நான் தானே ஒருத்தவங்க கஸ்டமர் வராங்கன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரவங்கள்ட்ட என்ன சொல்வேன், வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்ன தேவையான லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல என்னென்ன லிஸ்ட்டு, ஓகே, ஹாய், how are you, I want food list. ஓகே, இது யார் கேட்பாங்க அப்படின்னா வர கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சர்வரை கூப்பிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகேவா? இப்போ என்ன ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிக்காக இதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், இப்போ நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காண்டி இப்போ டேக் ரெஸ்பான்ஸ் டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க. டேக் ரெஸ்பான்ஸ். இப்போ ஹாய்னு கேட்டான், ஹவ் ஆர் யூ அப்படின்னு போட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்க, ஹவ் ஆர் யூ, உங்களுக்கு என்ன வேணும், வாட் ஐ கேன் டூ ஹெல்ப் ஃபார் யூ அப்படின்னு கேட்பீங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்பீங்க, லிஸ்ட்டை சொல்லுவீங்க. அவங்க என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா I have so many variety of foods. ஓகே, அடுத்து வந்தவங்களை வார்ம் வெல்கம் பண்ணுவீங்க. வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க, என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க. வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? பேட் ரெக்வஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வருது. எக்ஸ்பெக்டேஷன் த எம்டி கான்டெக்ஸ்ட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஒரு எம்டி கான்டெக்ஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறனால அவன் வந்திருக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ண, இப்போ இந்த ட்ரைனிங் பேஸு கொடுத்துட்டீங்க, ரெஸ்பான்ஸ் பேஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பண்ணதை கரெக்டான ட்ரை இட் நவ் ஓரத்தில் மேலே ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக ஹாய்னு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து கூகுள் க்ளவுட் சர்வீஸ் அக்கௌண்ட் கீ இஸ் நாட் கிரியேட்டட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே இதுதான் வரும். இப்படி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட்டில் நீங்கள் இன்டென்ட் இருந்துச்சு, அதை க்ரியேட் பண்ணி இன்டென்ட் க்ரியேட் பண்ணிங்களா, அதில் இன்டக்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த இன்டக்ரேஷனில் போய் நீங்கள் இந்த கீழே இப்படி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்தோடனே இப்படி தான் இருக்கும். அதில் கீழே டவுன் பண்ணிட்டு இந்த வெப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டதையும் டயலாக் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? மெசேஜ் இதை க்ரியேட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எதுலலாம் பாட் செஞ்சுக்கலாம்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்வாப்பு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் பாட் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு அப்போ ஒரு எரர், கூகுள் சர்வீஸ் எரர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா
இங்கே ஓரத்தில் ஃபுட் ஷாப் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போய் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காது. ஓகே, இங்கே ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எனபிள் பீட்டா ஃபீச்சரையும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டராக்ஷன் டு கூகுள் க்ளவுடையும் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் இண்டென்ட்டில் போய் உங்களோட ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கூகுள் அசிஸ்டன்ஸ் மூலியமாக நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம கொடுத்த மாதிரி. ஓகே, இப்போ சேவ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி இண்டென்ட்டுக்கு போகிறேன். நம்ம க்ரியேட் பண்ண ஃபுட் லிஸ்ட்டுக்கு போகிறேன். நம்ம என்ன இந்த ஃபுட் லிஸ்ட்டுக்கு நான் இப்போ போயிட்டேன். இப்போ நான் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, க்ரியேட் ரெஸ்பான்ஸ். இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், நெட்டு ஸ்பீடாக இருந்தால் ஸ்பீடாக ஆக்டிவாக இருக்கும். இப்போ ட்ரை இட் நவ். நான் என்ன இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஹலோ அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹலோ அப்படின்னு கொடுத்தனா கீழே ஹலோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, கீழே நான் கொடுத்துருக்கிறதுல ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன்னா இதுக்கு என்ன அது கரெக்டுன்னு சொல்லிட்டு அது நமக்கு இப்போ நம்ம இந்த பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெயின் இதில் போய் வெறுமனே சாதாரணமாக நீங்கள் இதில் கொடுத்துருக்கிறது இப்போ வந்து ஐ வாண்ட் டு டாய்லெட்னு சும்மா எடுத்திருக்கேன். ஓகேவா, இதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இங்கே கரெக்டாக இருக்குமோ அது வரும். இப்போ பாருங்களேன், சாரி கேன் யூ சே தட் அகெயின் திருப்பி கேட்குது. ஓகேவா, அதே இதில் கொடுத்தது வந்து இங்கே கொடுக்காம வேறு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் இஸ் எம்டி அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சுருக்க பாட்டை பார்க்க போகிறோம். ஃபுட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டை நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கோம், இன்டென்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டெக்ரேஷன் லெஃப்ட் ஓவரில் இன்டெக்ரேஷன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இன்டெக்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணணும் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே இந்த வெப் டெமோ அப்படின்னு பார்த்துருக்கோம். வெப் டெமோ அப்படின்னா எதுக்கு இந்த இதை வந்து ஆக்டிவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த லிங்க்கை இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கு உங்கள் இமெயிலையோ எதுலேயே அனுப்புனீங்கன்னா உங்களோட பாட் வந்து அங்கே பிளேஸ் ஆகிருச்சு அப்படின்றோம். இப்போ நம்ம இது என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன அப்படின்னா, உங்களோட பாட் சைஸ் வந்து 350 to 430 இருக்கும். ஓகேவா, அவங்க அலோவ் பண்ணுறது மைக்ரோஃபோன்ஸ். ஓகேவா, உங்கள் மைக்ரோஃபோன் மூலமாக வாய்ஸை ஆக்டிவ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா நம்மளோட பாட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஃபுட் ஷாப் அப்படின்னு சொல்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. அந்த பாட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. உங்கள் பாட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த பாட்டை என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆஸ்க் சம்திங். இப்போ நான் சொன்னேன், இப்போ ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன நடக்குது, ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ ஐ வாண்ட் ஹெல்ப் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஐ வாண்ட் ஹெல்ப், சாரி ஐ டிட் நாட் கெட் தட், கேன் யூ ரீப்ரெஸ் அப்படின்னு வருது. இந்த மாதிரி உங்கள் பாட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது உங்கள் பாட். இதை வந்து நீங்கள் இமெயிலில் சென்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அனுப்பி நீங்கள் பண்ணியிருக்கதை சென்ட் பண்ணி ஷேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு பாட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இப்போ நான் ஃபுட் ஷாப்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபுட் ஷாப்புன்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன லிஸ்ட் இருக்குது, என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி தனித்தனியாக சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன தனித்தனியாக சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், என் ஃபுட் ஷாப் வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. ஓகேவா, இது ஒரு கேட்டகரி பிரான்ச்சஸ். இன்னொன்று வந்து என் ஃபுட் ஷாப்பில் என்னென்ன ரைஸ் இருக்குது, கேட்டகரி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் ஒன் ஆஃப் த கேட்டகரி. அதை எப்படி க்ரியேட் பண்ணி இதில் இன்பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம், டேட்டா ஃப்ளோக்குள்ளே போய்க்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு
திருப்பி இப்போ இன்டென்ட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இன்டென்ட்னா என்ன சொன்னேன்? கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷனை எப்படி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னோம். இப்போ என்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்ன கேட்டகரிஸ், அந்த கேட்டகரியை பிரித்து ஒரு பாட்டில் அப்லோட் பண்ணுறது தான் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். இப்போ இந்த என்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுட் ஷாப்பில் உள்ள கம்பெனியில் என்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ எங்கள் என்டிட்டிஸ் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா திருப்பி ஃபுட் ஷாப் மட்டும் வச்சா நல்லா இருக்காது. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபுட் ஷாப் அண்டு டிக்கெட் ஃபார் பிரான்ச்சஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை சேவ் பண்ணுறேன். என்ன காட்டுது அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு காட்டுது. அதனால என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ்லாம் இல்லாமல் நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுக்கான வேலையை இப்போ நான் பார்த்துட்டேன். ஓகேவா? இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக சேவ் ஆயிடும்.